Hello everyone, welcome to நூலிலை கிண்ணம். இன்னைக்கு நம்ம இந்த அழகான லேயர்ட் ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ரிங் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேஜிக் ரிங்ல செயின் 3 டபுள் crochet 2 டுகெதர். இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால செயின் 3 பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து டபுள் crochet 3 டுகெதர் தான் பண்ணுவோம். அப்புறம் ஒரு செயின் 3, அதுக்கப்புறம் டபுள் crochet 3 டுகெதர். அதுக்கப்புறமா செயின் 3. ஸோ இன்னும் ஒரு 4 மோர் டபுள் crochet 3 டுகெதர். நான் 4 தடவை டபுள் crochet 3 டுகெதர். அதுக்கப்புறம் நடுவில் செயின் 3 ஸ்பேஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் மேஜிக் ரிங்கில். ஸோ ஒன்ஸ் இந்த 6 டபுள் crochet 3 டுகெதர் நடுவில் செயின் 3 ஸ்பேஸ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டபுள் crochet 3 டுகெதரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம முடிச்சுக்குவோம். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு யானை கட் பண்ணி அப்புறம் மேஜிக் ரிங்கையும் டைட் பண்ணி நாட் மூலமாக செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் யான் கலரை வந்து பர்பிளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, 3 டபுள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது வந்து ஒரு நம்ம லேயர்ட் ஃப்ளவர் இல்லையா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டல். ஸோ ஒவ்வொரு செயின் 3 ஸ்பேஸ்லேயுமே ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, 3 டபுள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த ரோட எண்டில் நம்ம ஸ்டார்டிங் சிங்கிள் crochetயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம். இப்போ இந்த ரோ முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு நமக்கு செயின் ஸ்பேசஸ் வேணும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் அந்த ஃப்ளவரை பின்னாடி திருப்பி அந்த ஸ்டெம் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 5. இது வந்து முன்னாடி தெரியக்கூடாது இந்த செயின் 5 ஸ்பேஸ். ஸோ அதனால் நம்ம பின்னாடி க்ரியேட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த பெட்டல் நம்ம பண்ணும்போது அழகாக அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெம்மில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 5. அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க அடுத்த ஸ்டெம்மில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் செயின் 5. இப்படியே நம்ம சுற்றி 6 செயின் 5 ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் செயின் 5 ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, 5 டபுள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ இதே மாதிரி ஒரு செயின் 5 ஸ்பேசஸ்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம ஒரு செயின்ஸ் 5 ஸ்பேசஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 6 பெட்டல்ஸ் கிடைக்கும், செகண்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ். அப்புறம் இந்த ரோவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ லேயர் 2 ஆஃப் பெட்டல்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லேயர் 3 பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு செயின் ஸ்பேசஸ் வேணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயருக்கு பண்ண மாதிரியே பின்னாடி திருப்பி இந்த பெட்டலோட ஸ்டெம்மில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் செயின் 7 பண்ணிவிட்டு அடுத்த பெட்டலோட ஸ்டெம்மில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஒரு லேயர்லேயுமே அந்த பெட்டலோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுக்காக செயின் ஸ்பேசஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த டபுள் க்ரோஷெட் கவுண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 7 செயின் 7 ஸ்பேசஸ், 6 செயின் 7 ஸ்பேசஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சுற்றி. அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்பேஸோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம். இப்போது லேயர் 3 ஆஃப் பெட்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு சிங்கிள் க்ரோஷேட், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட், 7 டபுள் க்ரோஷேட், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட், ஒரு சிங்கிள் க்ரோஷேட். ஸோ ஒரு செயின் 7 ஸ்பேஸ்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 7 டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு செயின் 7 ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறமா எண்டில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவோம் இந்த ரோவை. இப்போ இந்த ரோவை முடிக்க போகிறேன். இப்போ நான் லாஸ்ட் பெட்டல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் நாட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி தேவையில்லாத யானை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போது ஒரு பியூட்டிஃபுல் லேயர்ட் ஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் ஹெட்பேண்ட்லேயோ ஒரு ப்ரூச்சாவோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹேர் கிளிப்பில் ஒரு அசென்ட்டாவோ இல்லை பேபி பிளாங்கெட்லேயோ எதில் வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.